ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் தேய்பிறை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து நிச்சயமாக நீங்கள் பயன்பெறலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். 2025ஆம் ஆண்டு தை மாதத்தில் வரக்கூடிய முதல் தேய்பிறை அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. அதாவது 21/1/2025 செவ்வாய்க்கிழமை மதியம் 12:45 மணிக்கு அஷ்டமி திதி வருது. அதாவது நாளைக்கு மத்தியானம். அதனால செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில் பைரவர் சன்னிதானத்திற்கு போய் தேய்பிறை அஷ்டமி வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். 22/1/2025 புதன்கிழமை மதியம் 2:55 மணி வரைக்கும் அஷ்டமி திதியானது இருக்கு. செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே ருணம் தீர்க்கும் நாள் அப்படின்னு சொல்வாங்க. கடனை கரைக்க இந்த நாளில் பைரவர் வழிபாடு செய்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும். இந்த தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்யும் போது நமக்கு மன தைரியம் அதிகரிக்கும். கடன் சுமையிலிருந்து எப்படியாவது வெளிவந்து விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். மன தைரியம் நம்பிக்கையுமே நம்மளை பிரச்சனையில இருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான முதல் விஷயம். அதை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கிழமை மாலை வீட்டு பக்கத்துல இருக்கும் பைரவர் சன்னதிக்கு போய் அங்கு இருக்கும் பைரவருக்கு 2 மண் அகல் விளக்குகள்ல மிளகு தீபம் நாம போடுறது ரொம்ப நல்லது. அது எப்படி போடணும் அப்படின்னா, சிவப்பு நிறத்தில் சதுர வடிவத்தில் ஒரு காட்டன் துணியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 27 மிளகு அந்த துணியில் போட்டு, அதே துணியில் கொஞ்சமாக அந்த முடிச்சு போடுற அளவுக்கு ஒரு நூல் மாதிரி கட் பண்ணி வச்சு அதில் நீங்கள் அந்த முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அந்த மண் அகல் விளக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க இல்லையா, அதில் நல்லெண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி அதில் இந்த மிளகு மூட்டை கட்டி இருக்கிறோம் இல்லையா, அதை வச்சு நல்லா முங்குற அளவுக்கு வச்சு எடுத்து நீங்கள் அதில் தீபம் ஏற்றணும். கோவிலில் சிறிது நேரம் அமர்ந்து கடன் சுமையை தீர்த்து வைக்கணும். வழிகாட்டு பைரவா அப்படின்னு மனதுருகி ஆத்மார்த்தமாக நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரலாம். வீட்டுக்கு வந்த உடனே இரவு உங்களுடைய வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு செவ்வாய்க்கிழமை இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய கைகளில் 8 மிளகு எடுத்துக்கோங்க. 8 மிளகையும் உள்ளங்கையில் வச்சு உங்கள் தலையை 8 முறை சுத்துங்க. வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் இருந்தும் அப்படின்னு 8 தடவை நீங்கள் சுத்தணும். இந்த மிளகை அதுக்கப்புறமா ஒரு நெருப்பில் போடணும். அது எப்படி போடணும் அப்படின்னா, சின்ன மண் அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கற்பூரம் ஏற்றி வச்சுக்கோங்க. இந்த 8 மிளகையும் ஒன்றா அந்த தீயில போட்டு நல்லா பொசுக்கிடுங்க. அந்த மிளகு நெருப்புல போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய கடன் சுமை எல்லாமே இந்த நெருப்போடு நெருப்பாக பொசுங்கி போட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நீங்கள் அந்த மிளகை அதில் போட்டுருங்க. மிளகு எப்படி அந்த நெருப்புல வெடித்து சிதறுதோ அதுபோல் உங்களுடைய கடன் சுமையும் வெடித்து கண்டிப்பாக அந்த கடனே இல்லாமல் போகும். அது வெடித்து சிதற அளவுக்கு போகும். மிளகு வெடித்த பிறகு கற்பூரம் அணைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. இல்லைன்னா வாஷ் பேஷனில் போட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி விட்டுறலாம். இவ்வளவுதான், ரொம்ப எளிமை வாய்ந்த பரிகாரம். கை கால் அலம்பிட்டு நீங்கள் போய் வழக்கம் போல் நாம் தூங்கிக்கலாம். கால பைரவரையும் குலதெய்வத்தையும் மனசார நினைச்சு இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை இரவு நீங்க செஞ்சுட்டு வாங்க. அடுத்த தேய்பிறை அஷ்டமி திதிக்குள்ள நிச்சயமா உங்களுக்கு இருக்கும் கடன் சுமை ஏதாவது ஒரு ரூபத்துல குறைஞ்சிருக்கும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். கடன் சுமையை திருப்பி தருவதற்கு உண்டான வழியை அந்த பரமேஸ்வரனே உங்களுக்கு காட்டி கொடுப்பாரு. அப்படி உங்களுடைய
கஷ்டத்தில் ஏதாவது சிறிதளவு குறைஞ்சிருக்கு, ஏதாவது ஒரு வழி கிடைச்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு அந்த திருப்தி வந்துருச்சு அப்படின்னா அடுத்த மாதம் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி திதியில் உங்களால் என்ன முடியுமோ அந்த பிரசாதத்தை காலபைரவருக்கு கொண்டு போய் செஞ்சு கோயிலில் போய் நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் வேண்டுதலை நிறைவு செய்யலாம். தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், எலுமிச்சம்பழ சாதம், இப்படி உங்களால் என்ன செஞ்சு கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போய் காலபைரவருக்கு நெய்வேத்தியமாக வச்சு அந்த பிரசாதத்தை எடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இல்லைனா ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் இந்த பரிகாரத்தை ரொம்ப நம்பிக்கையோட ரொம்ப பக்தி சிரத்தையோட செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். ஏன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம கடவுள்கிட்ட சொல்லும்போது தான் நமக்கு அந்த என்ன வழி இருக்குது அப்படின்றது தெரியாது. இதை விட வேறு வழி நமக்கு இல்லையே அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் நம்மளை படைச்ச இறைவனுக்கு அதுக்கு உண்டான வழி என்னன்னு தெரியும். அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு உண்டான வழியை அவர் கண்டிப்பாக நமக்கு காட்டி கொடுப்பாரு. அதனால ரொம்ப நம்பிக்கையோட பக்தியோட இந்த வழிபாட்டை செஞ்சு நிச்சயமாக நீங்கள் பலன் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.